நான் இந்த ஒரு கரைசல்ல இருக்கிற கரியத்தின் அளவை பொறுத்து அந்த கரியத்தை தெரிவிப்பதற்கு வெவ்வேறு அலகுகளை பயன்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். அந்த அலகுகளை அந்த கரியத்தின் எமௌண்ட் தான் தீர்மானிக்க போகுது. மிகவும் சுவட்டு அளவில் காணப்படுகின்ற கரியங்களை தெரிவிப்பதற்கு நாங்கள் மிகவும் சிறிய ஒரு அளவு திட்டத்தை இங்க பயன்படுத்துகிறோம். அந்த வகையில ppm ppb போன்ற அளவு திட்டங்கள் மிக மிக குறைஞ்ச அளவில் காணப்படுற கூறுகளை தெரிவிப்பதற்கு பயன்படுத்தப்படுது. இதெல்லாமே 100 வீதத்தை ஒத்ததுதான். ஒரு 100 வீதத்தை நீங்கள் என்ன மாதிரி கையாண்டீங்களோ அதே போல இந்த ppm ppb ppt எல்லாத்தையுமே நீங்கள் கையாளலாம். ஒரு 100 வீதம் கணிக்கைகளை நீங்கள் எப்படி பின்னத்தை 100ஆல பெருக்கினீங்களோ அதே போல பின்னத்தை 1000ஆல பெருக்கினால் PPT-யில விட வரும். 100 வீதம் தரப்படும் போது 100-இன் மேல் என்று போட்டது போல PPT-யில தரப்படும் போது 1000-இன் மேல் அப்படி போட்டுக்கொள்ளும். அதே போல ppm தரப்பட்டால் 10-6க்கு எத்தனை என்று போட்டுக்கொள்ளும். ppb தரப்பட்டால் 10-9க்கு எத்தனை என்று போட்டுக்கொள்ளும். அப்ப இந்த கவனம் இதுல கனவேருக்கு குழப்பம் பாருது. எல்லாரும் ஏதோ ppm என்றா வேறு ஏதோ ஒன்று யோசிக்கிறது. ஆனா 100 வீதத்தில் ஒரு கேள்வி கொடுத்தால் நல்ல வடிவா செய்வீங்க. அப்ப 100 வீதமும் ppm ஒரே மாதிரி நோக்கலாம் என்றதுல நீங்க தெளிவாயிருங்க. அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்களோ அதே போல பின்னமாக இதையும் ஹேண்டில் பண்ணி கொடுங்க. சரிதானே? அப்புறம் அதன் இதில் போன விளங்கப்படுத்தினா அன்றைக்கு நோட்ஸை தந்து விளங்கப்படுத்தி கொண்டு போறேன். இனக்கடாம தலையங்கம் போட்டு கொடுத்துருவோம். 100-இன் பகுதி அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நீங்கள் 100 வீதம் என்று சொன்னது 100-இன் பகுதி. நூறின் பகுதி நாங்கள் பார்ட்ஸ் per 100 pph அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக் கொள்வோம். pph. ஆனால் நாங்கள் பொதுவாக இந்த அலகை பயன்படுத்துவதில்லை. இதைத்தான் நாங்கள் 100 வீதம் என்று சொல்லி சதவீத குறியீட்டை பயன்படுத்திக் கொள்வோம். பார்ட்ஸ் per 100. எழுதி கொடுக்கும். இது 100 வீதம் என இது 100 வீதம் என 100 வீதம் சதவீதம் என்று சொல்றது 100 வீதம் என பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. 100 வீதம் என பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது சதவீதம் என்பது pph ஆகும். இதான் நீங்க பார்க்கணும். பார்ட்ஸ் per 100, பார்ட்ஸ் per 1000, 1000-இன் பகுதி, 100-இன் பகுதி, மில்லியனின் பகுதி, அந்த மாதிரி pph ஆகும். அப்ப நீங்கள் 100 வீதம் அப்படின்னு காய்ச்சா 100-இன் பகுதி கணிக்கும் போது இவ்வளவு நாள நீங்கள் சதவீதம் என்று பாவிச்சிருக்கீங்க. சதவீதம் என்பதே 100க்கு எவ்வளவு என்பதுதான். 100-இன் பகுதி எவ்வளவுன்னு தானே பார்க்கிறோம். அப்ப 100-இன் பகுதி சதவீதம். பின்னம் தர 10-2 பாவிச்சுங்க. 100 பாவிச்சுங்க. பின்னம் தர 10-2. இந்த பின்னம் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல திணிவு பின்னமாக இருக்கலாம், கனவளவு பின்னமாக இருக்கலாம், திணிவு கனவளவு பின்னமாக இருக்கலாம். அங்க நாங்கள் கதைச்சது போல திணிவு பின்னத்துக்கு அலகு போட தேவையில்லை, அலகு வெட்டுப்படும், அலகு இல்லை. கனவளவு பின்னத்திலேயும் அலகு வராது.
ஆனால் திணிவு கனவளவு பின்னத்துல திணிவு கிராமிலையும் கனவளவு சென்டிமீட்டர் கனத்திலும் இருக்கணும்னு சொன்னாங்க. அதே போல இங்கேயும் பின்னத்தை 100 பகுதி பார்க்கும்போது நாங்கள் எப்படியும் பாவிச்சுக் கொள்ளலாம். உங்களுக்கு வார விடை, இதை சுருக்க போது வார விடை நீங்கள் அந்த குறியீட்டால காட்டியிருக்கீங்க, அதை பிபிஎச் என்று எழுதலாம். அப்ப நாங்கள் 100 பகுதி என்பதை தமிழ்ல எழுதாமல் குறியீட்டால் எழுதுறா பார்ட்ஸ் பெர் 100 சமன் குறித்த பதார்த்தத்தின் அளவு. குறித்த பதார்த்தத்தின் அளவு அதன் கீழ் மொத்த அளவு. அது திணிவு பின்னமாக இருக்கலாம், கனவளவு பின்னமாக இருக்கலாம், திணிவு கனவளவு பின்னமாக இருக்கலாம். குறித்த பதார்த்தம் என்ன, திணிவா கனவளவா? வேற 100. நான் இங்க ஒரு தேவைக்காண்டி 10 எடுக்கணும். அப்ப இதை சுருக்கி வார விடை உங்களுக்கு ஒரு பெருமானத்தோட பிபிஎச் என்று வரும். நாங்கள் இதை ஒரு நாளும் குறித்து காட்டுவதில்லை. சிமோல் பி சிமோல் பி சிமோல் எச். நாங்கள் இந்த குறியீட்டுக்கு பதிலாக வேறொரு குறியீட்டை வச்சிருக்கிறதால அந்த விடையோட எக்ஸ் என்ற ஒரு விடையோட எக்ஸ் என்ற எண்பெருமானத்தோட இந்த குறியீட்டை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த குறியீடு இதுக்கு ஈக்குவலாக இருக்கு. சரிதானே? அப்ப எழுதி கொள்ளுங்க. 100 பகுதி அல்லது சதவீதம் சமன் பின்னம் தர 10 பல தடவைகள் இப்படி எழுதி இருக்க. 100 பகுதியை நாங்கள் ஆங்கிலத்துல பிபிஎச்சில் என்று சொல்லலாம். பிபிஎச்சில் குறித்த பதார்த்தத்தின் அளவின் மொத்த அளவு தர 100 பகுதி என்பதால 100 அளவு இருக்கிறோம் 10. அப்ப உங்களுக்கு ஒரு பெருமானம் வரும், அதை நான் எக்ஸ் என்று குறிப்பிட்டிருக்கேன். அதுக்கு ஒரு அலகு வரும் பார்ட்ஸ் பெர் 100. இந்த இடத்துல நாங்கள் இதை பாவிக்கிறேன், அதுக்கு பதிலாக ஒரு குறியீட்டை பாவிக்கிறோம். இந்த குறியீட்டை தான் நாங்கள் இதுவரைக்கும் படிச்சு கொண்டும் இருக்கோம். எளிமையாக இந்த கேள்வியை நோட் பண்ணி கொடுப்போம். 10 கிராம் கரைசலில் 10 கிராம் கரைசலில் 2 கிராம் NaCl கரைந்துள்ளது எனின் 10 கிராம் கரைசலில் 2 கிராம் NaCl கரைந்துள்ளது எனின் 10 கிராம் கரைசலில் 2 கிராம் NaCl கரைந்துள்ளது எனின் NaCl இன் செறிவை பிபிஎச் தருக. குழந்தை உள்ளத்தனமாகத்தான் நான் இதுல போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னால் ஒரு நாளும் நாங்கள் இப்படி கேட்கறது இல்லை, சதவீதத்தில் தருக என்று கேட்பான். இந்த இடத்துல நான் இந்த சந்தர்ப்பத்துல பிபிஎச்சும் ஏனையவையும் ஒன்றுதான் என்பதை காட்டுறதுக்காக நான் இதை இப்படி தாரேன். அது வேற இது வேறு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விளங்காமல் போகும். 100 வீதத்தை போலவே மற்றவையும். அப்ப சரிவை பிபிஎச்சில் தருக. அப்ப நாங்க என்ன எழுத போறோம்? பிபிஎச்சில், அதாவது 100 பகுதி சமன் குறித்த பதார்த்தத்தின் திணிவு மொத்த திணிவு தர 10. அப்ப இந்த இடத்துல தரப்பட்ட தரவுகள்ல இருந்து நீங்கள் பார்க்கும்போது திணிவு பின்னம்தான் பொருத்தப்பாடுடையதாக இருக்கும். சரிதானே? திணிவு பின்னம்தான் பொருத்தப்பாடுடையதாக இருக்குமே. கனவளவுகள் ஒன்றும் தெரியாதானே.
இப்ப 10 கிராம் கரைசல்ற திணிவு, அதுல கரியத்தின் திணிவு 2 கிராம். ஆகவே 100 பெருக்க எங்களுக்கு 20 pph என்று வரும். இதை நாங்கள் 20 வீதம் என்று உண்மையில குறிப்பிட்டுக் கொள்ளுவோம். இதைத்தான் நீங்கள் கணித்தும் இருக்கிறீங்க, 20 வீதம் என்று சொல்லி. இப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப இது என்ன பின்னம் என்பதை நாங்கள் சில நேரத்தில் உணர வேண்டி இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு கடல் நீரில கரைஞ்சிருக்கிற அயடினின் அளவை ppm தருக அப்படி என்று கேட்டால் நாங்கள் என்ன பின்னத்தை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும்? கனவளவு பின்னம் குறிப்பிடலாமா? கடல் நீருக்கு ஒரு கனவளவு இருக்கு, ஓகே. அயடின் கனவளவு எப்படி நாங்கள் கருதுகிறது? சாத்தியப்படுமா? அப்ப கனவளவு பின்னம் அங்க பொருத்தப்பாடற்றது. கடல் நீர்ல ஒரு அடர்த்தி இருக்கும், அதுக்கு ஒரு துணிவு காணலாம். அயடினின் துணிவையும் காணலாம், மூல கணிச்சால் அயடின் துணிவையும் காணலாம். கடல் நீர்ல இருக்கிற அயடின் அமைப்பை தெரிவிப்பதற்கு நாங்கள் திணிவு பின்னத்தை பயன்படுத்தலாம். ஆனாலும் கடல் நீரில இருந்து எடுக்கிற மாதிரி என்பதால எங்கள்கிட்ட கனவளவு முதல்லயே இருக்கும், தரவு கனவளவாகவே இருக்கும். அதை நாங்கள் அடர்த்திகளால போய்தான் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் திணிவாக மாற்ற வரும். காண முடியும், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் சிலதை மாற்றிக்கொள்வோம். ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கடல் நீரின் கனவளவுக்கும் அதுல இருக்கிற கரியத்தின் திணிவுக்கும் இடையில திணிவு கனவளவு பின்னத்தை போட்டு அயடின் அமைப்பை திணிவு கனவளவு பின்னத்தின் ஒரு வீதமாக அல்லது அதிலே இருந்து பார்ட்ஸ் 100 மில்லியனாக அப்படி குறிப்பிட்டுக் கொள்ளலாம். நீரில கரைஞ்சிருக்கிற ஒட்சிஜன் அமைப்பை பற்றி கதைக்கும் போதும் நாங்கள் இந்த மாதிரி தான் கதைத்துக் கொள்ளும். நீர் என்பது ஒரு கரைப்பான், அது அப்ப கனவளவில் இருக்கும். கரைஞ்சிருக்கிற ஒட்சிஜனுக்கு கனவளவு இருந்தாலும் அது நீர்ல கரையும் போது அதுல கனவளவு புறக்கணிக்கத்தக்கதாக மாறிடும். அப்ப ஒட்சிஜனுக்கு திட்டமாக மாறாமல் இருக்கக்கூடியது திணிவு தான். அந்த திணிவை குறிப்பிட்டு அதையும் நாங்கள் கதைக்கலாம். அங்கேயும் திணிவு கனவளவு பின்னம் தான் கதைக்கப்படும். ஒரு நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள்ட அமைப்பை பற்றி கதைக்க, செறிவு என்பது ஒரு பொதுவான அளவு. மூலர் செறிவு என்பது மூல் டெசிமீட்டர் -3 செறிவு என்பது பொதுவானது. நாங்கள் பொதுவாக செறிவு என்று சொல்லி மூலர் செறிவை சொல்லி பழகிட்டோம், சரிதாங்க. இப்ப செறிவு என்பது ஒரு கரைசல்ல இருக்கிற கரியத்தின் அமைப்பு தான் செறிவு. அது என்ன அழகிலேயும் குறிப்பிடப்படலாம். மூலர் செறிவு என்பதுதான் நாங்கள் படித்த மூல் டெசிமீட்டர் -3. நாங்கள் அதைத்தான் பொதுவாக செறிவு என்று சொல்லிக்கொள்வோம். கெமிஸ்ட்ரியில நாங்கள் செறிவு என்று சொல்றோம், சரி. அப்போ ஒரு நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள்ட அமைப்பு சம்பந்தமாக குறிப்பிடும் போது அந்த அயன்களுக்கு திணிவு கணிக்க சுவமாக இருக்கும். திணிவு கணிக்கப்படக்கூடிய திணிவு தான் கணிக்கலாம். ஆனா நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கள் பற்றி கதைக்கும் போது மொத்தம் கனவளவு கதைக்க சுவமாக இருக்கும். கனவளவில் இல்லைன்னா அடர்த்தி எடுத்து அடர்த்தியால கணிக்க வேண்டிய. அப்ப அயன்களினுடைய அமைப்பை பற்றி கதைக்கல அங்க பொதுவாக திணிவு கனவளவு பின்னம் தான் கதைக்கப்படும். உப்பு பாக்கெட்ல இருக்கிற அயடின் பெர்சன்டேஜை பற்றி கதைக்கிறோம் அப்படி என்று சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உப்பு பாக்கெட்ல இருக்கிற அயடின் பெர்சன்டேஜ் என்ன பின்னத்துல கதைக்கிறது பொருத்தப்பாடாக இருக்கும். என்ன உப்பு 400 கிராம் 1 கிலோகிராம் அப்படின்னு சொன்னால் அப்ப மொத்த திணிவு எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம். அதுல அயடின் எத்தனை கிலோகிராம் இருக்கு, அல்லது கிராம் இருக்கு, அல்லது மில்லிகிராம் இருக்கு, சம்திங் ஏதோ குறிப்பிட்டோம்னு சொன்னால் பொருத்தப்பாடாக இருக்கு. அப்ப உப்பு, பிஸ்கட் அந்த மாதிரியான பதார்த்தங்கள் திண்ம கூறுகள்ல இருக்கிற குறித்த பதார்த்தங்களுடைய அமைப்பை குறிப்பிடுவதற்கு திணிவு பின்னமும், கரைசல்கள்ல கரைஞ்சிருக்கிற சில பதார்த்தங்களுடைய அமைப்புகளை குறிப்பிடுவதற்கு திணிவு கனவளவு பின்னமும், திரவ நிலையில ஒன்றோடொன்று கலக்கக்கூடிய பதார்த்தங்களுடைய அமைப்பை குறிப்பிடுவதற்கு கனவளவு பின்னமும் பயன்படுத்தப்படுகிறது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் இதை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இது என்ன பின்னம் என்பதை, சரிதானே. காலப்போக்கில் உங்களுக்கு அனுபவத்தாலையும் இது கிடைக்கும். ஆனாலும் சில நேரத்துல குழப்பம் வரும், இதுல என்ன பின்னம் போடுறது என்பது குழப்பம் வரும். அப்ப நீங்கள் அந்த இடத்துல இந்த மாதிரி யோசிச்சு கொள்ளுங்க, சரிதானே. ஓகே. அப்ப இங்க மொத்த திணிவும் கரியத்தின் திணிவும் தந்ததால நீங்கள் யோசிக்காமல் இந்த சமன்பாட்டுல குறித்த பதார்த்தத்தின் திணிவின்கள் மொத்த திணிவு அதை போட்டு
20 pph என்று காணலாம். சரியா? இப்ப பாருங்க, ஒரு லேபிள்ல 2 pph X என்னும் பதார்த்தம் உண்டு என்று சொல்லியிருக்கு. ஒரு லேபிள்ல 2 pph X என்னும் பதார்த்தம் உண்டு என்று சொல்லியிருக்கு. சரியா? 2 ppm X என்ற ஒரு பதார்த்தம் இருக்கு. சதீஷ் நினைக்கிறியா? எங்க ஆடா சதீஷ் கதைக்கிற கேட்கல. நீங்க கதைக்கிறவனும் கேட்கல. துளசிகா கதைக்கிற கேக்குதானே? ஓ சரி. ஒரு லேபிள்ல இப்படி 2 pph X என்ற ஒரு பதார்த்தம் இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. உடனடியாக நீங்க என்ன சொல்லலாம்? இதை பார்த்தோன்னா உடனடியாக என்ன சொல்லலாம்? இது 2 pph இருக்கு. நீங்க எதை பாக்குறீங்க? பார்த்தோன்னா பக்கத்துல வார ஆளுக்கு உடனடியாக என்ன சொல்லுவீங்க? சார், அந்த பொருள்ல 100 பிரிச்சு 2 பங்கு அந்த எக்ஸ் என்ற பதார்த்தம் இருக்கு. குட். இப்ப என்னன்னா உடனடியாக நாங்கள் சொல்லக்கூடிய இதுதான் 100க்கு 2 எக்ஸ் இருக்கு, 100க்கு 2 பங்கு எக்ஸ் இருக்கு. குட், அதுதான் முடிவு. 100க்கு 2 பங்கு எக்ஸ் இருக்கு. இத 2 வீதம் என்று குறிப்பிடுறோம் தானே. இது ஒன்றுதான். இந்த குறியீடும் இந்த பிபிஹெச்சும் சமன் என்று தானே சொல்றோம். 100க்கு 2 இருக்கு. இந்த பதார்த்தத்தின் மொத்த திணிவு 10 கிராமாக இருந்தால் 10, அப்ப 0.2 கிராம் இருக்கு. சரியா? அப்ப இதுதான் இந்த திணிவுகள் தரப்படும் போது திணிவு சதவீதம் காண்ற நாங்கள் திணிவு சதவீதம் தரப்படும் போது அதை விளங்கிக் கொள்றோம் தானே. அது போல இந்த பிபிஹெச்சும் அமையும். அப்ப 2 pph என்பது அர்த்தமே தான் 100க்கு 2. அது என்னவாயும் இருக்கலாம். கனவளவு பின்னமா இருந்தா 100 மில்லிக்கு 2 மில்லி. திணிவு பின்னமா இருந்தா 100 கிராம்ல 2 கிராம். திணிவு கனவளவு பின்னமா இருந்தா 100 மில்லில 2 கிராம். அதுதான் இந்த 2 pph என்பது எங்களுக்கு சொல்லி தருது. அவ்வளவுதான். 100 கிராம் மொத்தம் 100ஆக இருந்தா அதுல 2. அது என்ன பின்னம் என்பதை பொறுத்து நாங்கள் என்ன செய்யலாம், அடுத்த தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளலாம். சரி, அப்ப இதே போல நான் உங்களுக்கு சொன்னா நாங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போறோம். 100 பகுதியாக சொல்லும் போதும் சில நேரத்தில் என்ன செய்யும் என்று சொன்னால் சில பதார்த்தங்கள் மிக சொற்ப அளவில் காணப்படும். 100 பகுதியாக சொல்லும் போதும் சில பதார்த்தங்கள் சொற்ப அளவில் காணப்படும். அதாவது கருதத்தக்க அளவுக்கு பெரிய வருமானமாக வராது.
அதனால நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் 1000 பகுதிகளாக கருதணும். அடுத்த தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. 1000 பகுதிகள். 1000 பகுதிகள். இந்த பன்மையாக்கி விடுங்க. பார்ட்ஸ், பகுதிகள். 1000 பகுதிகள். அப்ப இதை நாங்கள் பார்ட்ஸ் per 1000, அதாவது small p small p small t, parts per 1000 அப்படி சொல்லிக்கோ. parts per 1000. இப்ப 2 ppt அப்படி என்று சொல்லி ஒரு லேபிள்ல எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு லேபிளை பார்க்கிறோம். அதுலயே ஒரு குறித்த பதார்த்தத்தை சொல்லி 2 ppt அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அருணன் அருணன் ஏடா இங்க ஓடிட்டியா? இல்ல இல்லையா? சுயன் சுயன் கொஞ்சம் கதைங்க. அன்முயற் பண்ணி கதைக்க தெரியாம யாரும் இருக்கிறீங்களா? இசானி ஓம் சார். ஓ, இதுல இப்ப நான் சொன்ன, நான் முதல் ஒரு கேள்வி சொல்லியிருந்தேன், இப்ப இன்னொரு கேள்வி சொல்லிட்டேன். 2 ppt என்று இருக்கு. உடனடியாக நீங்க என்ன சொல்லலாம்? 2 ppt என்று பார்த்தோன்னு என்ன சொல்லலாம்? ஒரு லேபிள்ல 2 ppt என்று சொல்லி ஒரு குறித்த பதார்த்தம் காணப்படுது என்று சொல்லி இருக்கு. உடனடியாக உங்களுக்கு என்ன தோன்றும்? உடனடியாக உங்களால என்ன சொல்ல முடியும்? விளங்கலையா? இல்ல நீங்க கதைக்கிற கேட்கலையா? உங்களுக்கு கதைக்க கஷ்டமா இருந்தா chat பண்ணுங்க. உங்கள்ட்ட இருந்து ஏதாவது வந்தா தானே எனக்கு ஏதாவது தெரியும் என்ன விளங்குது என்ன விளங்கு இல்லைன்னு சொல்லி. நிலவன் மேடா, எனக்கு ஆக்கண்ட முகமும் தெரியாது, பேரும் ஒழுங்கா தெரியாது. இதுல ஆப்புறவையே பிடிச்சு கொண்டு நிக்கிறேன். சரிதானே நிலவன்? சார். ஓ, இந்த என்ன அர்த்தம்? 1002 பங்கு சார். குட். இதைத்தானே நான் கேட்டுக்கொண்டு இதுல நான் வந்து கலைக்கிறேன் இல்லையே. இந்த கடைசியா இருக்கிற எழுத்த பாருங்களேன், டி. இது என்னத்தை குறிக்குது? 1000 குறிக்குது. அப்ப 2 ppt என்று சொன்னால் உடனடியாக 1000க்கு 2 உடன் வழி போடணும். 1000க்கு 2. அது திணிவு தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருந்தால் 1000 கிராமில குறித்த பதார்த்தம் 2 கிராம் இருக்கு. கனவளவு பின்னத்துல குறிப்பிடப்பட்டிருந்தால் 1000 மில்லில 2 மில்லி இருக்கு. திணிவு கனவளவில குறிப்பிடப்பட்டிருந்தால் 1000 மில்லில 2 கிராம் இருக்கு. இப்ப உங்கள்ட்ட 100 கிராம் தான் இருக்கு. அப்ப அதுல எவ்வளவு இருக்குமென்று கேட்டால் தர 100. ஒருவேளை 10,000 கிராம் இருக்கு, அதுல எவ்வளவு இருக்க மாட்டேன். 1000ல 2 இருந்தா 10,000 எவ்வளவு இருக்கு? தர 10,000 போட்டா சரிதான். அவ கவனிச்சு கொள்ளுங்க. இதுதான் இந்த விஷயம். அப்ப பிபிடி எப்படி காணலாம்? மேடா பிபிடி எப்படி காணலாம்? சமன்பாடு எப்படி எழுதலாம்? யோசிச்சு பாருங்க. ஒரு கரியத்தின் அமைப்பை பிபிடியில சொல்ல போறோம் என்று சொன்னால் சமன்பாடு எப்படி நாங்கள் குறிப்பிடலாம்? மொத்த பதார்த்தத்தின் அளவின் மேல் அந்த குறித்த பதார்த்தத்தின் அளவு 1000. குட்.
100 வீதம் எப்படி கணிச்சீங்களோ அதே மாதிரி தானே அணுக சொல்றேன். 100 வீதம் கணிக்க என்ன சொல்லுங்க, பின்னந்தர 10 போட்டீங்க. இப்ப 1000ன்றதால 10 போட போறோம், அவ்வளவுதான். அப்ப சமன்பாட்டை பாருங்க, இப்படித்தான் எங்களுக்கு சமன்பாடு வரும். இதுல கதைக்கிற ஒன்றுமே இல்லையே. பிபிடி 100 வீதத்தை எத்தனை சந்தர்ப்பத்துல நான் பார்த்து கொண்டு பாருங்க. ஆகவே நேரடியாகவே நாங்கள் சமன்பாடு எழுதுகிறோம். 1000 பகுதிகள், 1000 பகுதிகள் சரிதான். 1000 பகுதிகள் அப்படின்னு சொல்லும் போது சரியா, குறித்த பதார்த்தத்தின் அளவு அதன் கீழ் மொத்த அளவு தர 10 1000. அப்ப இதுக்கு மேல நீங்க எழுதி கொள்வீங்க 1000 பகுதிகள் பின்னம் தர 10 அந்த பின்னம் என்ன பின்னமாகவும் இருக்கிறார், அதான் குறித்த பதார்த்தத்தின் அளவின் மொத்த அளவுன்னு சொல்லியிருக்க. இதனை நீங்க எழுதும் போது என்ன செய்யணும், கணிக்கும் போது பிபிடியில் குறித்த பதார்த்தத்தின் திணிவு சரிதான், குறித்த பதார்த்தத்தின் திணிவிற்கு மொத்த திணிவு அது திணிவு பின்னம் என்று சொன்னார். அளவண்டே போட்டுக்கொள்ளும், குறித்த பதார்த்தத்தின் அளவு மொத்த அளவு தர 10. ஏற்கனவே நான் சொன்னது போல திணிவு பின்னம் என்றால் அலகு வராது, கனோளோ பின்னத்துக்கும் அலகு வராது. திணிவு கனோளோ பின்னத்துக்கும் கிராம் சென்டிமீட்டர் -3 என்ற அலகு கட்டாயம் போட்டு எடுக்க வேண்டும். அவளில் கொள்ளுங்க 1000 பகுதிகள் பார்ட்ஸ் பெர் 1000 பிபிடி எல்லாம் சிமோல்ல இருக்க வேண்டும். சமன்பாடு எழுதிக் கொள்ளுங்க. 1000 பகுதிகள் சமன் 1000 பகுதிகள் சமன் பின்னம் தர 10 பின்னம் தர 10 1000 பகுதிகள் சமன் பின்னம் தர 10 அந்த பின்னம் என்ன பின்னமாகவும் இருக்கலாம். இது தொடர்பான அறிவு உங்கள்கிட்ட இருக்கு. திணிவு பின்னமா இருக்கலாம், கனோளவு பின்னமா இருக்கலாம், திணிவு கனோளவு பின்னமாக இருக்கலாம். பின்னந்தர 10 அப்ப குறித்த பதார்த்தத்தின் அளவின் மொத்த அளவு தர 10 போட்டீங்கன்னா சரி. அப்ப இதை இந்த மாதிரி கணிக்க உங்களுக்கு இப்ப என்னட்டு வரப்போகுது சொல்லுங்க. ஆகும் 1000 பகுதி என்று கூட வரப்போகுது. 1000 பகுதியை காட்டுறதுக்கு என்னட்ட குறியீடு இல்லை. ஆகவே நான் ஒரு அலகை அறிமுகம் செய்ய போறேன், அதுதான் பிபிடி. அப்ப இப்ப விட வரும்போது எக்ஸ் என்று விட என்று வரும், பிபிடி என்று போடும். அங்க எக்ஸ் என்று பிபிஹெச் என்று வந்தது, இதுக்கு ஈக்குவலான ஒரு குறியீடு இருந்ததால நான் எக்ஸ் வீதம் என்று போட்டேன். இங்க அப்படி ஒரு குறியீடு இல்லை, ஆகவே எக்ஸ் பிபிடி என்று விட கொடுக்க வேணும். அலகு போடாமல் விட்டீங்க என்றால் எக்ஸ் என்று இருக்கு, இது 100 வீதத்துல இருக்குதா, 1000 பகுதியா இருக்கா, மில்லியன் பகுதியா இருக்கான்னு தெரியாது. அதற்காக தான் எந்த ஒரு பெருமானத்துக்கும் அலகு இருந்தால் அந்த அலகு கட்டாயம் போடணும் என்று சொல்றேன். சரிதானே? அப்ப இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த சமன்பாடுகளை எழுதிக் கொள்ளலாம். நீங்க மேல இருக்கிற மாதிரி எழுதிக் கொள்ளுங்க. சார் சொல்லுங்க. பிபிடி என்றது ஸ்மால்ல தானே போடணும்? மூன்றுமே சிமோலுக்குரியதான். பார்ட்ஸ் பெர் 1000 கேபிட்டல்ல போட்டால் மீனிங் மாறிடும். சிலதுகள் நியம குறியீடுகள் மாதிரி தானே நியமமாக்கப்பட்டிருக்குதானே, இது இப்படிதான் குறிக்கப்படணும் சொல்லி. இப்ப நாங்கள் வந்து கேபிட்டல் பி கேபிட்டல் டியா போட்டால் ഇതിന്റെ அர்த்தம் வேறையா போடும் சில நேரத்துல. அதனால இது சிமோல்ல தான் பாவிக்கப்பட வேண்டும். பிபிஎம் எல்லாம் கட்டாயம் நாங்கள் சிமோல்லாம் பாவிக்கணும்.